ஆசமோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தாஷு அவங்க அம்மா கிட்ட அம்மா மாமாவை வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட தான் முடிஞ்சது. அவங்க மாமா இங்க வந்துடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது. தாஷுவோட பெரியப்பா அவங்க அப்பாவோட அண்ணன் வந்து இந்த மாதிரி நாங்க என் தம்பிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல தாஷுவோட அம்மா மாமா எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த மிங்கோட அம்மா வராங்க. மிங்கோட அம்மாவும் தாஷுவோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களாம். அங்க போயிட்டு தாஷுவோட அம்மா கிட்ட அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து வச்சிட்டு இருந்த, இப்ப பாத்தியா உன் புருஷனையே மயக்கி இருக்கா, அங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு அவன் வேலை பார்க்கும்போது கூடவே இருந்து மயக்கி இருக்கான்னு சொல்லும் போதே அந்த மிங்கோட அம்மா தாஷுவோட அம்மா கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு நம்ம 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதே மாதிரி வேற யாரையும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட்டு வரதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தா நம்ம 2 பேரும் ஒத்துமையா மாத்தி பாத்துக்கலாம்னு சொல்ல கையை உதறி விட்டுறாங்க தாஷுவோட அம்மா. உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷன் தெரிஞ்சும் நீ அவ கூட பழகி இருக்க, அது மட்டும் இல்லாம அது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரிஞ்சும் அந்த பொண்ணு கூட நீங்க பழகி இருக்கீங்க, அப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டு. ஆனா தாஷுவோட பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இங்க பாருமா 10 வருஷம் ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை தான் பெத்து கொடுத்திருக்க, குடும்பத்துக்கு வாரிசு இன்னும் இல்ல, அதே மாதிரி உங்க பெர்மிஷன் இல்லாம அடுத்த கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான், கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல தாஷுவோட மாமா பயங்கரமா கோவம் ஆயிடுறாங்க. என்ன அநியாயம் இது, ஒழுங்கா பொண்டாட்டியும் பிள்ளையும் பாத்துக்கங்கடா, அதை விட்டுட்டு அடுத்தவங்க கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, நீயும் உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத, உன் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சுக்காதுன்னு தாஷுவோட பெரியப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. தாஷு கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேர் அன்ஷு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. தாஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த மிங்கோட அம்மா இருக்கால அப்படியே மண்ணி போட்டுட்டு, இங்க பாருங்க என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லவே முடியாது அப்படின்னு தாஷுவோட அம்மா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தாஷு உள்ள வரா, அப்பா என்னப்பா நடக்குது பிரச்சனை அப்படின்னு கேட்க, தாஷு தான் ரொம்ப முக்கியமா அவங்க அப்பாக்கு. பொண்ணை பார்த்ததுமே மனசு மாற ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவங்க கெஸ்ட் அப்படின்னு மிங்கோட அம்மாவை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மிங்கோட அம்மா பாக்குறா, இவனை எப்படி மயக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு டக்குனு மயங்கி விழுந்த மாதிரி ஒரு சீனை போட தாஷுவோட அப்பா மடியில படுக்க வச்சுட்டு, இல்ல என்னால விட்டுட்டு போக முடியாது, கண்டுக்காம போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான் தாஷுவோட அம்மா அங்க நின்று கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க, தாஷுவோட அம்மாவோட ரூம்ல இருந்து மத்த எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மா நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னே இல்ல, டிவோர்ஸ் பண்ணிருங்க, நம்ம 2 பேரும் கிளம்பி போயிடலாம், மாமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பிசினஸ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்துட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல, உனக்கு ஏத்தரா இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டி நம்ம அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. குட்டி அன்ஷு பக்கத்துல இருந்துட்டு, அங்க பாருங்க ஆண்டி இவ சொல்றதும் கரெக்ட் தான், அதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்ல, இல்லம்மா அப்படி டிவோர்ஸ்ங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது, உன் அப்பா வேணா லவ் பண்ணாம இருந்திருந்தா பரவாயில்ல, ரொம்ப லவ் பண்ணிட்டே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த மிங்கோட அம்மா ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு தாஷுவோட அப்பாவை கூடையே வச்சுட்டு, எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்குல்ல, இங்க இந்த மேக்னோலியா பூ இருக்கு, அந்த பூ இருந்தா எனக்கு ஒத்துக்காது, ரொம்ப முடியாம போச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பூ வீட்டு பக்கத்துலயே இல்லையே, எப்படி உனக்கு ஒத்துக்காம போச்சு அப்படின்னு தாஷு அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பூ மரம் நம்ம தாஷுவோட அம்மா ரூம்ல தான் இருக்கான். அழகா அதுல இருந்து ஒரு பூ அவங்க ரூம்குள்ள எட்டி பாக்குது. அதை பார்த்துட்டு லைட்டா அவங்களுக்கு மனசு மாற ஆரம்பிக்குது. நமக்கும் நம்ம புருஷனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பூலாம் கீழே விழுது. தாஷு அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்க அவங்களோட வேலைக்கார ரெடியும் பதறிக்கிட்டு இருக்காங்க. யாரு கேட்டு பூவெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மரத்தை உலுக்கி பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்காங்க. இல்லங்க உங்க ஹஸ்பண்ட் தான் அதை செய்ய சொன்னாருன்னு சொல்ல, தாஷுவோட அம்மா கிட்ட அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல அவளுக்கு ஒத்துக்கல, ஆஸ்துமா இருக்கு, இந்த பூ இருந்தா செட் ஆகாது, அதனாலதான் அதெல்லாம் உலுக்கி கொட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே தாஷுவோட அம்மா இது எனக்காக நீங்க வச்சு கொடுத்த மரம், எத்தனையோ வருஷமா நம்ம 2 பேரும் இதுல இருக்கிற பூக்களோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கோம், என்னால மட்டும்தான் உங்களை சிரிக்க வைக்க முடியும், மனசை சாந்திப்படுத்த முடியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க வேற ஒருத்தங்களுக்காக சிரிக்கிறீங்க, வேற ஒருத்தங்களுக்காக உங்க மனசு துடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல என்ன மன்னிச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கூட அவங்க அப்பா காலில் விழ வராரு. இல்ல ஓகே எல்லா பூவையும் எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, தாஷுவோட அப்பா எனக்கு தெரியும் நீ நல்லா புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே வெளியே போயிட்டு எல்லா பூவையும் உதுத்து கொட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பூ எல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா மறுபடியும் பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இங்க பாருங்களேன் பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு உண்மையாவே அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த பூவெல்லாம் ஒன்னா பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லா பூவும் இப்படி கொட்டுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது. வேலைக்கார லேடியும் பார்த்துட்டு இருக்காங்க சோகமா. இங்க தாஷுவும் அன்ஷுவும் ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கா. அன்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கா, கேக்கு சாப்பிட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப தாஷுவோட அப்பா ஊஞ்சல் ஆட்ட ட்ரை பண்ண, தாஷுவும் அன்ஷுவும் வேகமா எந்திரிச்சிட்டு, நீங்க ரொம்ப மோசமானவர், நீங்க உடனே எங்களுக்கு விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மோசமானவனா உன் கண்ணுக்கு தெரியறேனாமா தாஷு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆமா இங்க பாருங்கப்பா உங்களுக்கு வந்து அம்மா முக்கியமா இல்ல அந்த பொம்பளை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஷு கேட்க ஆரம்பிக்கிறா. 2 பேருமே முக்கியம் தாமா அப்படின்னு சொல்ல, இந்த 2 துண்டுல எந்த துண்டு முக்கியம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன, நீ தான் எனக்கு முக்கியம், அப்படி பார்க்கும்போது உன் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தாஷுவோட அப்பா சொல்றாரு. ஆனா அப்பயும் ஏப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணீங்க, அம்மாவை ஹர்ட் பண்ணி என்னையும் ஹர்ட் பண்ணிட்டீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு
தாஷு கத்திட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறா. தாஷுவோட அப்பாக்கு ஒரு பொண்ணு கோச்சிட்டு போறத தாங்கிக்கவே முடியல. சோகமா உட்காந்துட்டு இருக்க அவங்க அண்ணன் அங்க வந்துடுறாரு. இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு வேணும், என்னால இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்க முடியாது, அதனாலதான் நான் உன்னை நம்பி இருக்கேன். இப்போ நீ சீக்கிரமா அந்த 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோ. அது மட்டும் இல்லாம அந்த லேடி இருக்கால 2வது கல்யாணம் பண்ணிக்க போறியே, அந்த லேடி ஒரு மந்த் பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்ல தாஷுவோட அப்பா ஷாக் ஆயிடுறாரு. நான் அவளை அனுப்பி விட்டுலாம்னு நினைச்சேன், ஆனா அவ பிரெக்னெண்டா இருக்காளா, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரதான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம். உனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் ஏன் பிள்ளைங்க மாதிரி இதுங்களை நான் பாத்துக்கிறேன். சோ அதனால எத்தனை துறை மனைவியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ அத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மறுபடியும் அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே ரொம்ப சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. நீங்க வந்து சீக்கிரம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு வேலைக்கார பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க என்னதான் விதி மாறினாலும் தாஷுவோட அம்மாவை காப்பாத்த முடியல, அவங்க இறந்து போயிருக்காங்க. தாஷு கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு என்னம்மா ஆச்சு எந்திரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாஷு வெறுப்போட பாத்துட்டு இருக்கா. அங்க அந்த தாஷுவோட பெரியப்பா வந்துடுறாரு. இந்த வார்த்தை வெளியே போக கூடாது, வியாதியில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு, என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ அது எனக்கு ஆனது, ஆனா அதையே பறிக்க சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இங்க இடமே இல்லைன்னு அர்த்தம். யார் மேலேயும் குறை சொல்லிக்க எனக்கு இஷ்டம் கிடையாது, இதை தாங்கிக்க முடியாதுங்கிறதால இங்க இருந்து போறேன், என் பொண்ணை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்ல தாஷு பாக்குறா. அப்பா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா, நீங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கத நான் சொல்லிருக்க கூடாது, தெரியாம வந்து சொல்லிட்டேன்னு வேலைக்கார லேடியும் அழுதுட்டு இருக்க. தாஷுவோட மாமா வந்து அங்க நிக்கிற தாஷுவோட பெரியப்பாவை அப்பாவெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. தாஷு அந்த மரத்தை பாக்குறா. அவங்க அம்மா அங்கதான் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்து அந்த மரத்துல பூ இருந்த இடத்துல எல்லாம் வெள்ளை கலர் நூலை கட் பண்ணி தாஷுவும் அனுஷுவும் பூ மாதிரியே ஓட்டி வைக்கிறாங்க. அம்மா லோன்லியா ஃபீல் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பூவெல்லாம் கட் பண்ணும்போது கூட பூல நம்ம தாஷுவோட கை கிழிச்சு அந்த பூவெல்லாம் ரத்தம் ஆயிருது. தாஷு ஒரு பக்கம் அழுதுட்டே இந்த பூவை மாட்டிக்கிட்டு இருக்க. தாஷுவோட அப்பாவும் அழுதுட்டே ஒரு பக்கம் வந்து எந்திரிக்க முடியாம இருக்காரு. தாஷுவோட பெரியப்பா தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு, அந்த இறுதி சடங்குக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம். அங்க மிங்கோட அம்மா உள்ள வரா. தாஷுக்கு கோபம் தாங்க முடியல. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப உனக்கு கோபம் தான் அப்படின்னு அந்த மிங்கோட அம்மா பாத்துட்டு இருக்கா. மிங்கு வேற வயிறுல இருக்கால. அங்க அந்த லேடியோட அப்பா வந்துடுறான். அவன் இப்பதான் கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் வாங்கி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கானா. அவன் உள்ள வந்துட்டு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை வந்து மட்டமா ட்ரீட் பண்றீங்க, நாங்க எங்க இருந்து கூட்டு போறோம்னு சொல்ல உடனே தாஷுவோட பெரியப்பா என்னங்க இந்த வீட்டுல இருந்து மேடம் இறந்து போயிட்டாங்க, அப்ப அந்த பதவி நேரம் அவங்க பொண்ணுக்கு தான் கிடைக்கும், எதுக்கு வேஸ்டா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமே அந்த பொண்ணு தான் அந்த வீட்டை பாத்துக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு பதவியை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் அந்த மிங்கோட அம்மா ரொம்ப பந்தாவா உள்ள வரா. தாஷுவோட அம்மா நகையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. தாஷுவோட மாமா அன்ஷு தாஷு 3 பேரும் உள்ள வந்துட்டு இது எங்க அம்மாவோட வளையல் கொடுத்துரு அப்படின்னு நம்ம தாஷு சொல்ல, ஓ அப்படியா முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு அந்த வளையல கீழே போட்டு உடைச்சிடுறா. தாஷு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. தாஷுவோட மாமா செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்க தாஷுவை காணோன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா தாஷு பின்னாடி உட்காந்து அங்க கேக் இருக்கு. அந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. தாஷுவோட மாமா பார்த்துட்டு இவ ரொம்ப அப்பாவியா இருப்பா போல, சாப்பாடை பார்த்ததுமே எல்லா பிரச்சனையும் மறந்துட்டான்னு சொல்ல, நீ சாப்பிடு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு மிங்கோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. தாஷு திடீர்னு உடம்பு முடியாம போன மாதிரி அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்க அங்க அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. டாக்டர் கூப்பிடுங்க, இவதையோ கலந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாஷு ஆள ஆரம்பிக்கிறா. அங்க தாஷுவோட பாட்டி வந்துடுறாங்க. பாட்டிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததான், கை குழந்தையா இருக்கும் போது தாஷு யாருன்னே தெரியல. இப்பதான் பாட்டிய பாக்குறா. சாரிமா, நாங்க வந்து பசங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு உன்னை பார்க்க வர முடியல, என் பொண்ணை என்னால கடைசியா பார்க்க முடியல, டிராவல் பண்ணி இப்பதான் வர முடிஞ்சது, அதுக்குள்ள என் பேத்திக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உடம்பு நல்லா தானே இருக்குன்னு கேட்க அங்க தாஷுவோட அப்பா வராரு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. உன் பொண்ணுக்கு புதுசா கட்டிட்டு வந்திருக்கே ஒருத்தி, அவ ஒரு மருந்து கொடுத்திருக்கா, ஆஸ்துமா இருக்கிறவ அவ சாப்பிடலாம், ஆனா குழந்தைக்கு அது கொடுக்க கூடாது, லங்ஸ் அதனால குழந்தைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி நேரா அங்க அந்த மிங்கோட அம்மா மிங்கோட தாத்தா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாஷுவோட அப்பா பெரியப்பா எல்லாரும் போயிடுறாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது குழந்தைக்கு அதை கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு அவ ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா மிங்கோட அம்மா. சரி ஓகே, சரிப்பட்டு வராது, தாஷுவோட பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு 3000 தங்க காசு எடுத்து தாஷுவோட பேர்ல போட்டுருங்க, மீதியெல்லாம் அவ பாத்துக்குவா, அதுவும் இல்லாம தாஷுவோட அம்மா நகை ஒண்ணு விடாம எல்லாமே அவளுக்கு போகணும்னு சொல்ல, எங்க நீங்க பிசினஸ் பண்ற குடும்பம், உங்களுக்கு 3000 தங்க கட்டி ஈஸியா இருக்கலாம், நாங்க அபிஷியல் குடும்பம், எங்களால அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு மிங்கோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இல்ல அது உன்னால பண்ண முடியாது அப்படின்னா வேற ஏதாவது தண்டனை தாஷுவே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாஷு கிட்ட கேட்க சொல்லி பாட்டி அனுப்புறாங்க. தாஷு கிட்ட ஒரு ஆள் போய் கேட்க, என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம், அவங்க தப்பு பண்ணது எங்க அம்மாக்கு, எங்க அம்மாட்ட தான் அவங்க வந்துட்டு சாரி கேட்கணும்னு சொல்ல, அந்த வேலைக்கார லேடி மறுபடியும் வந்து நடந்ததை சொல்லி தாஷு என்ன சொல்லியிருக்கானா, 3 வருஷம் மண்டி போட்டு
அவங்க அம்மாவோட நினைவு பலகை முன்னாடி இந்த லேடி மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே இந்த மிங்கோட அம்மா பாக்குறா, என் வயிறுல குழந்தை இருக்கு, எப்படிங்க என்னால 3 வருஷம் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல, குழந்தை பிறக்கிற வரை வெயிட் பண்ணு, குழந்தை பிறந்ததுமே யாருக்கிட்டையாவது வளர்க்கறதுக்கு கொடுத்துட்டு நேரா நீ கோவிலுக்கு போயிட்டு 3 வருஷமா அங்கே இருந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, என்னங்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிங்கோட அம்மா தாஷுவோட அப்பா பார்த்து கேட்டுட்டு இருக்கா. என் பொண்ணு ஏற்கனவே இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிட்டா, அதுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு தாஷுவோட அப்பா சொல்லிடுறாரு. உடனே மிங்கோட அம்மா வந்து இல்லங்க நாங்க காசையே கொடுத்துடுறோம், அதனால என்ன கோயிலுக்கு அனுப்பாதீங்க, என் குழந்தைய வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பாட்டி முன்னாடி காலில் விழ அவங்களும் சரி போனா போதுன்னு விட்டுடுறாங்க. இங்க தாஷு அவங்க நிக்கும் போது அவங்க அம்மா முன்னாடி வர மாதிரி இருக்கு. தாஷு பெரிய பொண்ணா இருக்கா. அம்மா இந்த வயசு வந்துட்டும் இவ்வளவு மெச்சூரிட்டி வந்தும் நான் காப்பாற்ற முடியும்னு நினைச்சேன், என்னால முடியலையம்மான்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்க, உனக்கு நான் பேர்டனா இருக்க கூடாதுன்னு தான் நான் போறேன், மீதியெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நம்ம அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாஷு அந்த மரத்துல இருக்கிற பேப்பர் பூவெல்லாம் பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து தாஷுவை அவங்க பாட்டி பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்களோட இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வீடு ரொம்ப பிஸியா இருக்கு, ஒரு பெரிய பிசினஸ் பண்ற வீடு. அங்க போயிட்டு தாஷுவை அன்ஷுவையும் கூட கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, தாஷு புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதனால எல்லாமே புதுசா ஆரம்பிக்க போது உனக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் அப்படின்னு எல்லாருக்கும் வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் கூட பாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தாஷு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. இங்க பாரு, இந்த விஷத்தை தான் உனக்கு அவங்க கொடுத்தாங்க, இது ரொம்ப கசப்பா இருக்கும், சாதாரணமா சாப்பிட முடியாது, நீ தெரிஞ்சுதானே அதை சாப்பிட்ட அப்படின்னு பாட்டி கேட்க, உடனே நம்ம தாஷு பாட்டி கிட்ட பாட்டி என்ன மன்னிச்சிருங்கன்னு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே இந்த மிங்கோட அம்மா வந்துட்டு பிளான் பண்ணும் போதே தாஷு பார்த்துட்டு இருக்கா, லங்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம். அதை எடுத்துக்காம இருந்தா அவங்க அப்பாக்கும் அவளுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் தாஷு தெரிஞ்சே அதை சாப்பிட்டுருக்கா. எனக்கு வேற வழி இல்ல பாட்டி, அவங்க என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிறது நான் என்ன காப்பாத்திக்கிற ஒரு வழி தானே பாட்டி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி அவளை கட்டி பிடிச்சிட்டு இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம அந்த வீட்டுல நீ அடைஞ்சு கிடக்காத, உலகம் ரொம்ப பெருசு, மலை கடல்ல என்னென்னவோ இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறியா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க அம்மாவோட வலையில எடுத்து ஒட்ட வச்சு தங்கோலாம் போட்டு நம்ம தாஷுக்கு கொடுக்குறாங்க. உடஞ்ச ஒரு பொருளை கூட மறுபடியும் சரி பண்ணி அழகாக்க முடியும்னு சொல்ல, பாட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழ ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிடுறா. ஒரு நல்ல குரு கிட்ட போய் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கிளாஸ் கத்துக்க ஆரம்பிக்கிறா, பிசினஸ பார்க்க ஆரம்பிக்கிறா. நாளுங்க அப்படியே ஓடி போயிட்டே இருக்கு. தாஷு அன்ஷு 2 பேருமே நல்லா வந்துட்டு அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. தாஷு பிசினஸ்ல கொஞ்சம் கை தேறிக்கிட்டே இருக்க, இங்க இன்னொரு பக்கம் நமக்கு மிலிட்டரி கிரவுண்ட காட்டுறாங்க. திங் இருக்காருல, அதான் போன தடவை அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுக்காக தானே நம்ம சொங்கமோ படி வாங்கினா, அந்த திங் தான் தளபதியா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல, உடனே திங்கும் திரும்பி பாக்குறாரு. அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி சொங்கமோ தான். உன்னை வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விரட்டிக்கிட்டே போக, மாமா என்ன மறுபடியும் விரட்டாதீங்க, எனக்கு வேற யாருமே இல்லை, என் அப்பா என்ன மறுபடியும் துரத்தி விட்டாரு, எனக்கு இருக்கிற திறமையை காட்டவா அப்படின்னு சொங்கமோ அந்த இடத்த சுத்தி முத்தி ஓடுறான். அவங்க மாமாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் கழுத்திலே கத்தி வச்சுட்டு, பாத்தீங்களா நான் திறமைக்காரன் தானேன்னு கேட்க, இறங்கடா ஒழுங்க அப்படின்னு சொங்கமோவை திட்ட ஆரம்பிச்சுட்டு, என்ன உங்க அப்பா மறுபடியும் துரத்தி விட்டானா, அவனுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு நம்ம சொங்கமோவோட கையை பார்க்க கையெல்லாம் அடிபட்டு காயமா இருக்கு, சும்மா விடக்கூடாது அவனை, என்ன பண்ற பாருன்னு சொல்ல, மாமா என்ன மிலிட்டரியில சேர்த்துக்கோங்க மாமா, அது போதும் அப்படின்னு சொங்கமோ சொல்றான். சரி ஓகே சமையல் வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு உங்க மாமா கிளம்புறாரு. இன்னைக்கு நான் சமையல்காரனா இருக்கலாம், நாளைக்கு நான் வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய தளபதியா வரதான் போறேன் அப்படின்னு சொங்கமோ வாக்கு கொடுக்குறான். படிக்க ஆரம்பிக்கிறான், நிறைய திட்டம் போட ஆரம்பிக்கிறான், மாமாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். நாளுங்க ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தாஷு அன்ஷுலாம் பெரிய பொண்ணாயிட, இங்க இன்னொரு பக்கம் நம்ம சொங்கமோவும் பெரிய பையன் ஆயிடுறான். தாஷு அன்ஷு வந்துட்டு அடுத்தடுத்து பிசினஸ்ல இந்த இடத்துல கப்பல் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கரெக்டா வெளியே எடுக்கணும் அப்படின்னு பிசினஸ் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்க, இங்க இன்னொரு பக்கம் நமக்கு இன்னும் கம்மியா தான் வந்து டைம் இருக்கு, சீக்கிரமா வந்து இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா போருக்கு வேலையே இருக்காதுன்னு நம்ம சொங்கமோ அவனோட பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க, சொங்கமோ அறிவாளி ஆயிட்டான் அப்படின்னு. இங்க தாஷு பாக்குறா, அந்த புக் இருக்குமே, போன ஜென்மத்துல இருந்து ஒரு புக்கோட வந்தால, அதை எடுத்துட்டு அமைதியாவ படிச்சிட்டு இருக்கா. அதை படிக்கும் போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த பக்கமா ஒருத்தர் வந்துட்டு, என்னம்மா என்னோட புக்கை படிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, இது உங்க புக்கா, நீங்க எழுதுனதான் தாஷு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நான் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்ல, கதையை எப்படியாவது மாத்த முடியுமா பெரியவரே அப்படின்னு தாஷு கேட்டிருக்கா. ஒரு கல் எடுத்து தண்ணியில போடு அப்படின்னு சொல்ல, தாஷு போடுறா. தண்ணிக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. வரல அப்படின்னு தாஷு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பெரிய கல்ல போடு அப்படின்னு சொல்ல, பெரிய கல்லா போடுறா. பெரிய அலமாரி வருது, ஆனா பெரிய மாற்றம் வரலன்னு சொல்ல, தெரியுதா கல்லு சைஸ் பெருசாக பெருசாக சின்னதா தான் மாற்றம் வரும், ஆனா அந்த மலையே உடைஞ்சு விழுந்தா மட்டும்தான் இந்த அருவி போற பாதையே மாத்தி வேற வழியில ஓட வைக்க முடியும். அந்த மலை மாதிரி உனக்கு சக்தி வந்துச்சுன்னா அப்போ உன்னால அந்த கதையை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அங்க இருந்து போயிட, அதை பத்தி யோசிச்சுட்டு இத்தனை வருஷமா கதையை ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து என்ன நடக்க போது, அடுத்து அதை எப்படி நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு தாஷு ஒவ்வொன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல அடுத்து போக வேண்டிய இடம் அப்படின்னு சொங்கமோவை பாக்குறா. சொங்கமோவை பார்க்கணும் அப்படின்னு அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட்ல எக்கச்சக்கமா நிறைய விஷயம் நடந்துருச்சு. தொடர்ந்து என்ன ஆக போது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக்
பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.